ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்டர்டே பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ஜிங்கு, ஸ்பெக்குலேட்டர்ஸு, ஆர்பிட்ரேஜர்ஸ் இவங்கள பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்கில் வந்து ஒரு சூப்பரான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கை வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆயிரும்னு பயமாக இருக்குது, மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிரும்னு பயமாக இருக்குது, நான் நிறைய லாட் வாங்கி வச்சுருக்கேன், நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டெக்னிக். பேங்க்ஸு, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த பயம் இருக்குது, கிராஷ் ஆயிரும், கரெக்ஷன் ஆயிரும் அப்படின்னா பயப்பட வேண்டாம். இன்றைக்கி அதுக்கான டெக்னிக்கல் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அந்த டெக்னிக்கலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடெக்டிவ் புட்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்க, அது வந்து நான் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா உங்களோட லாஸை வந்து லிமிட் பண்ணுறது. ஓகேங்களா? மேக்ஸிமமாகவே உங்களுக்கு லாஸ் எவ்வளோ இருக்கும், லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 லாஸ்னா அது எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆனாலும் சரி, கிராஷ் ஆனாலும் சரி, உங்களோட லாஸ் 10,000 மேலே ஒரு ரூபா தாண்டாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடையே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கு வச்சு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நீங்கள் ஓன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி நம்ம இந்த ப்ரொடெக்டிவ் புட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வந்து நிஃப்டி எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களே. அதோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன நினச்சி பை பண்ணியிருக்கீங்கன்னா அது 23,000 23,500 போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது அது 23,500 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆயிருமோ, இல்லை கரெக்ஷன் ஆயிருமோ, இல்லை அந்த டைமில் கிராஷ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா இப்போ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம லாஸை வந்து லிமிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமம் இருக்குது இதில் வந்து ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடு, லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த டெக்னிக்கல் பார்த்துடலாம். இப்போது 23,000 ஃபியூச்சர் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க. நிஃப்டி 23,000 ஃபியூச்சரை வந்து நீங்கள் ஒரு லாட் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களே. ஒரு லாட் வாங்கியிருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி இருக்குங்களா நிஃப்டியில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,000 23,500 போச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு இடையில பயம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 22,800 ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, புட் ஆப்ஷனை போய் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கணும். அதோட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களே. 100 ரூபா இருக்குது. அப்போ அதில் மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, 75 குவான்டிட்டி இருக்குங்களா. அப்போ மொத்தமாக நீங்கள் அதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 7,500 கட்டியிருப்பீங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க. இந்த இடத்துல 22,800 புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்கீங்க. 100 ரூபா ப்ரீமியமில் 75 குவான்டிட்டி 7,500. இந்த டைமில் பாருங்கள், உங்களுக்கு இப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே 23,500க்கு போயிருச்சு நிஃப்டி. 23,500க்கு போயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நிஃப்டி ஃபியூச்சரில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ஏறி இருக்குங்களா. 23,000 23,500. அப்போ ஒரு 500 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்களா. அந்த இடத்துல மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி, 75 குவான்டிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அந்த இடத்துலனா 37,500 37,500 வந்து உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் அந்த இடத்துல. இப்போ பாருங்க, நீங்கள் புட் ஆப்ஷனும் வாங்கி வச்சிருக்கீங்க, அதையும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். 23,500 நீங்கள் நினச்ச மாதிரியே 23,500க்கு போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா ப்ராஃபிட்டு ஃபியூச்சரில். அப்போ 37,000 ஓவரால் ப்ராஃபிட். இப்போது நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, 22,800 புட்டு, அதில் 100 ருபீஸ் நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க 7,500 கொடுத்து. அது என்ன ஆகும், இது மார்க்கெட் வந்து நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா இது உங்களுக்கு லாஸில் போகும். இதில் நீங்கள் ப்ரீமியம் வந்து எவ்வளோ வரைக்கும் லாஸ் ஆகலாம்னா மொத்தமும் அந்த 100ங்கிறது 0 ஆகலாம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ண கிடையாது, பை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? பை பண்ணால்
லிமிட்டட் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு லிமிட்டட் லாஸ்னா அந்த மிஞ்சி போனது 100 ரூபா தான் லாஸ் ஆகும். அப்போ 100 ரூபா லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்? மொத்தமா 7500 ரூபா லாஸ். அப்போ இந்த இடத்துல 7500 ரூபா போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்? 37,000த்துல 7500 ரூபா போச்சுன்னா 30,000 ரூபா உங்களோட ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ப்ராஃபிட்டுக்கு போயிட்டீங்க இந்த சினாரியோவுக்கு. ஓகே, நீங்க நினைச்ச டைரக்ஷன்லயே போச்சு அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபா ப்ராஃபிட். இப்போ அதுக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மேல ஏறிச்சுன்னு வைங்களேன், 23,500ல இருந்து 23,700க்கு போயிருச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன நடக்கும்? இல்லைன்னா 23,600க்கு போயிருச்சு, எக்ஸ்ட்ராவே 100 ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர இந்த 100 ரூபா கடைசியா ஜீரோல போய் நின்றும். அவ்வளவுதான், மேக்ஸிமம் லாஸே இந்த 100 ரூபா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இன்னொரு 100 ரூபாய் ஏறிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 37,500 ரூபாய் கிடைக்குங்களா? ஏன்னா மொத்தம் 600 பாயிண்ட் ஏறி இருக்குங்களா? 600 பாயிண்ட் ஏறி இருக்கனால 37,000 ரூபாய் 37,500 ரூபாய் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல. ஸோ ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். இன்னொரு 100 ரூபாய் ஏறுதுன்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எங்க எடுத்திருக்கோம்னா 23,500 வரைக்கும் போகும்னு நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். 23,800 போச்சுன்னா எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் கிடைக்கும். 24,000 ரூபாய் போச்சுன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இன்னும் 500 ரூபாய் ஏறிச்சுன்னா ஒரு 1,500 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அன்லிமிட்டட். ஓகேங்களா? லாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமமா உங்களோட ப்ரீமியம் தான் லாஸ். இந்த இடத்துல 100 ரூபாய் பே பண்ணி புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்களோட லாஸுமே அந்த 100 ரூபாய் புட் ஆப்ஷனோட போய் நின்றும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் போகுதோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து 100 ரூபாங்கிறத வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். 100 ரூபாய் 100 × 75 அந்த குவான்டிட்டி சைஸ் அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஓகே, இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கலாங்களா? இப்போ வந்து நீங்க சேம் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிருக்கீங்க, மேல போகும் 23,000ல இருந்து 23,500க்கு போகும்னு நினைச்சிருக்கீங்க. அப்போ 23,000 ஃபியூச்சரை வந்து பை பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22,800 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிருக்கீங்க 100 rupees பிரீமியம்ல. இப்போ பாருங்க, இப்போ 23,000 போக கிடையாது, போகாம என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 22,500க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? 22,500க்கு வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? 23,000ல இருந்து நிப்டி ஃபியூச்சர் 22,500 வந்துருச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட் இறங்கிருக்குங்களா? அப்ப 500 இது லாஸ் ஆயிரும். அப்ப குவான்டிட்டி எவ்வளவு? 75 குவான்டிட்டி அதில் வாங்கி போட்டிருக்கீங்க. அப்ப எவ்வளவு வரும்னா 37,500 ரூபா உங்களுக்கு லாஸுங்களா இந்த இடத்துல. சேம் பாத்தீங்கன்னா 37,000 லாஸ். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புட் ஆப்ஷன் இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கோம். அப்போ புட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 100 rupees பிரீமியம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். இப்போ கரண்டா அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22,500ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த 100 rupees பிரீமியம்ல இருந்து 22,800ல இருந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? ஒரு 300 ரூபாய் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்குங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கனால அப்போ நீங்க மொத்தமா ஒரு 500 மைனஸ் இந்த 300 போட்டுக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 200. அப்போ உங்களோட ஓவரால் லாஸ் எவ்வளவு? 200. ஏன்னா இதுல 500 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு, இதுல வந்து 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்ப 200 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு வரும்? 15,000 ரூபாய் தான் ஓவரால் லாஸே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லாஸ்ல போகணும்னு கேட்டீங்கன்னா லாஸ்ல போகாது. உங்களுக்கு மேக்சிமமாவே லாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15,000 தான். இதுவே பாருங்க, இப்போ வந்து 22,500 இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னா 22,000 போயிருச்சு, ஒரு பெரிய கிராஷ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 1000 பாயிண்ட் ஒரே நாள்ல விழுந்துருச்சு. இல்லைன்னா கரெக்ஷன் எடுத்து ஒரு 3 to 4 days இந்த மாதிரி டைம் எடுத்துன்னு வந்திருக்கு வைங்களேன், 22,000க்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிப்டி ஃபியூச்சர் லெவலா உங்களுக்கு போயிருக்கும். நீங்க ஏன்னா நீங்க 23,000ல வாங்கினது அது என்ன ஆச்சுன்னா 1000 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? 1000 பாயிண்ட் கீழே வந்தனால அப்போ உங்களோட லாட் சைஸ் எவ்வளவு? 75. அப்போ உங்களுக்கு எவ்வளவு லாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 75,000 ரூபாய் லாஸ் இருக்கும். சரிங்களா? சேம் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா புட் ஆப்ஷனை வாங்கி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். 22,800 புட் ஆப்ஷன். அப்போ இப்போ எங்க இருக்கு? கரண்டா நிப்டி ஃபியூச்சர் 22,000ல இருக்கு. அப்போ இதுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் வருதுங்களா? அப்போ இதுல வந்து நமக்கு 800 ரூபாய் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். எவ்வளவு குவான்டிட்டி? 75 குவான்டிட்டி. அப்ப பாருங்க, அப்ப 800 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 60,000 ரூபாய் ப்ராஃபிட்டுங்களா இந்த இடத்துல. இதுல 60,000 ரூபாய் ப்ராஃபிட்
ஆனால் உங்களுக்கு ஓவராலாக இந்த இடத்துல பாருங்க நிஃப்டி ஃபியூச்சரில் 75,000 லாஸ். அப்போ 75,000 60,000 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15,000 ஓவரால் லாஸ். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துலயே நமக்கு 15,000 தான் லாஸ். மேக்ஸிமம் கீழே வந்தாலும் அது எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் சரி, மார்க்கெட்டு அங்கே வந்து ஜீரோக்கு வந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ் வெறும் 15,000 தான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அதுக்கு முன்னாடி பார்த்தோமா ஒரு 500 பாயிண்ட் இறங்குச்சு, அப்போ லாஸ் பாருங்க 15,000. அப்பவும் 15,000 தான், இப்பவும் 15,000 தான். அப்போ உங்களுக்கு லாஸ் வந்து என்னது, இந்த ப்ரொடெக்டிவ் புட்ல லாஸ் வந்து லிமிட்டட், பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். ஸோ இந்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி ஃபியூச்சருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது வந்து ஃபியூச்சர் ஆப்ஷனுக்கு. இப்போ ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா சேம் இதே தான். இப்போ ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விப்ரோ ஸ்டாக் எடுத்துக்கலாம். விப்ரோ ஸ்டாக்ல நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சிருக்கீங்க, 100 குவான்டிட்டி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, கரெக்ஷன் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணலாம், அதோட ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 100 ரூபா அப்படிங்கிற ஸ்பெஷல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் 95 ரூபா புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம், அதோட ப்ரீமியம் பே பண்ணி. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து லிமிட்டடு, ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.